ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, இன்று உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல வந்துள்ளேன். தினமும் உன் வீட்டையே ஒரு பெண்மணி பார்த்து கொண்டிருக்கின்றாள். அதுவும் உன் மீது பொறாமை எண்ணத்துடன். இவள் நன்றாக உன்னிடம் பேசுவாள், பழகுவாள். என்ன சாப்பிட்டீர்களா, வேலை முடிந்தாயிற்றா என்று எல்லாவற்றையும் அழகாக விசாரிப்பாள். அப்படியே மெல்ல மெல்ல உன் வீட்டு கதைகளையும் கேட்டு தெரிந்து கொள்வாள். இந்த ஊர்வாயை யாராலும் மூட முடியாதல்லவா? அப்போதுதானே உனது புகழை எல்லோரிடமும் பரப்ப முடியும். நீ எதற்கும் கலங்காதே, நீ நன்றாக இருப்பாய் என்று எல்லாம் சொல்வார்கள். தேன் ஒழுக பேசினாலே போதுமே உனக்கு. இவர்களின் இந்த பொய்யான வார்த்தையை நம்பிவிட்டு எல்லா கதைகளையும் நீ சொல்லிவிட்டு பின்பு இவர்களிடம் ஏமாந்து விட்டு என்னிடம் வந்து கதறி அழுவாய். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். வாழ்க்கையில் நீ பல கஷ்டங்களை பார்த்து விட்டாய், பல ஏமாற்றும் போலி நபர்களையும் பார்த்து விட்டாய். இதுக்கு மேல் உன்னை கஷ்டப்படுத்த வேறு எதுவுமே உன் கர்ம வினைக்கு இல்லையம்மா என்ற நிலைமை உனக்கு வந்தாகிவிட்ட இந்த நிலையிலும் சில நேரங்களில் மற்றவரை நம்புகிறாய்ப்பார். அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த நிலையிலும் யாரையும் நம்பாதே. நீ நன்றாக இருப்பாய் என்று சொல்லுவார்கள். ஆனால் உனக்கு சாதகமாக பேசுவது போல் இருந்தாலும் மனதின் உள்ளே அத்தனை விஷம், அத்தனை பொறாமை எண்ணமும் உன்மேல். நீ நன்றாக இருப்பாய் என்று சொல்லும் இவர்களை என்றுமே நம்பாதே. உன் பக்கத்து தெருவில் இருப்பவர்களிடம் கூட நீ நம்பிவிடலாம். ஆனால் கூடவே இருக்கும் யாரையும் நம்பாதே. இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் ஒரே பாடத்தை இந்த பிரபஞ்சமானது உனக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கும். அதுவும் நீ கற்றுக்கொள்ளும் வரை. இவர்களிடம் நீ எச்சரிக்கையாக இரு. நான் உன்னோடு தான் இருப்பேன் என்றென்றும். அதனால் பயம் ஏதும் வேண்டாம். உன் வாழ்க்கை இனி அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகிறது. உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது. நீ நீண்ட காலமாய் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வினில் இன்று அரங்கேறப் போகிறது. அனைவரையும் நம்பு, ஆனால் அனைத்து சூழ்நிலைகளையும் நம்பாதே. இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவரை விட சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டவரே இந்த உலகினில் அதிகம். பாபா உங்களை கைவிட்டு விட்டார் என்று உங்களுக்கு தோன்றினாலும் அவர் என்றுமே உங்களை விட்டு விலகுவதில்லை. உனக்கு ஆசீர்வாதம் வரும்போது என்றுமே நீ அடக்கமாக இருக்க வேண்டும். எவ்வளவு பணிவாக நீ இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு அதிவேகத்தில் உன்னுடைய சாய் விரைவில் உன்னை ஆசீர்வதிக்க வருவேன். நீ யாருக்காக பாவம் பரிதாபம் பார்க்கிறாயோ அவர்களாலேயே நீ முதலில் அவமானப்படுத்தப்படுவாய் என்பதை புரிந்து கொள். ஒருவரது உருவத்தை பார்க்க முடிந்தது போல அவர்களின் உள்ளத்தையும் பார்க்க முடிந்தால் இந்த உலகினில் உனக்கு எந்த உறவுமே நிலைத்திருக்க முடியாது. எல்லோர் மனதிலும் விஷம் மட்டுமே தான் இங்கு உள்ளது. ஒருவன் தனக்கு அடங்கவில்லை என்றால் என்ன தெரியுமா செய்கிறார்கள் இந்த மக்கள்? நீ எப்படி வாழ்கின்றாய் என்பதை நான் பார்த்து விடுகின்றேன் என்று சொல்லும் எதிர்மறை ஆற்றல் நிரம்பிய இந்த போலி உறவுகள் தான் உன்னையே சுற்றியுள்ளனர். பயப்படாதே, எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். தெரிந்தே நீ செய்த தவறுகள், தெரியாமல் நீ செய்த நன்மைகள் இரண்டுமே உன்னோட இறுதி காலம் வரை தொடர்ந்து வரும். ஒன்று உன்னை அழிப்பதற்காக, மற்றொன்று உன்னை காப்பதற்காக. பலருக்கும் நீ இறக்கப்பட்டு ஏமாந்து போயிருக்கலாம். இன்று இந்த நிலை, கையில் ₹1 கூட காசு இல்லாமல் ஏற்படும் இந்த நிலையில் கூட நீ என்றுமே தாழ்ந்து போக மாட்டாய். ஏமாற்றியவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி காலம் வரை சாதிக்கப் போவதில்லை. எல்லா பொருளையும் வாங்கி இந்த உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷங்களையும் அனுபவித்தும் இருக்கலாம் தன் கையில் காசுகள் இருக்கும் வரை. ஆனால் கடைசி வரை கடனிலேதான் அவர்கள் வாழ்க்கை கழியும். இன்று நீ மற்றவரிடம் பண தேவைக்காக கையேந்தி விட்டால் இறுதி வரை உனக்கும் அதே நிலைமைதான்.
அதனால்தான் சொல்கிறேன், மீதம் கொஞ்சம் கர்மாக்கள் தானே உள்ளது, அதை மொத்தமாக கழித்துவிடு. இன்னும் சில நாட்களில் எல்லா துன்பமும் மாயமாய் மறைந்து போய்விடும். அதனால் மற்றவரை பார்த்தும் நீ ஏளனமாய் சிரிக்கக்கூடாது. அவர்களின் துன்பத்தை கண்டு நீ அழவும் கூடாது. ஏனென்றால் உனக்கு துன்பம் வந்த காலத்தில் அவர்கள் அழுதார்களா? இல்லையே. உன் கர்மாவை நீதானே கழிக்க வேண்டும். கழித்துவிடு. நான் தான் இருக்கிறேனே உன்னோடு. எத்தனை உறவுகள் இருந்தாலும் அத்தனை உறவுகளும் உன்னை தூக்கி எறிந்திருந்தால் கலங்காதே. வாழ்ந்து காட்டு. உன்னை தேடி உன்னிடம் கையேந்தி வரும் அளவிற்கு. நீ தனியாக நின்றாலும் ஒற்றை முள்ளாக கூர்மையாக நின்று பார். ஏறி மிதிக்க நினைப்பவனும் தயங்குவான். பிடித்து ஒடுக்க நினைப்பவனும் பயந்து நிற்பான். சகுனிகள் நிறைந்த இந்த உலகினில் கொஞ்சம் சாணக்கியத்தனமும் உனக்கு தேவையம்மா. தேய்பிறை சஷ்டியான இந்த நாளில் கந்தனின் இந்த அழகான மயிலை தொட்டு விட்டாய்தானே. கந்தன் அருளால் நீண்ட நாட்களாக உனது நிறைவேறாத விஷயம் இன்று பூர்த்தியாகும். சந்தோஷமாக இரு உன் குடும்பத்துடன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.